வீடியோவில் நம்ம ஸ்ட்ரிங்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். சி ப்ரோக்ராமில் ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரிங்ஸோட டெஃபினேஷன் வந்து பார்த்துக்கலாம். ஸ்ட்ரிங்ஸ் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்பர் டெஃபினேஷன் என்ன அப்படின்னா குரூப் ஆஃப் கேரக்டர்ஸ். அதாவது குரூப் ஆஃப் கேரக்டர்ஸ், ஒரு கேரக்டர் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஒரே ஒரு லெட்டர் தான். அதாவது இந்த டி எஃப் இந்த மாதிரிலாம் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு லெட்டர், அதாவது ஒரே ஒரு கேரக்டர்னு சொல்லுவோம். இதெல்லாம் இந்த ஜி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த லெட்டர்ஸ்லாம் இப்போ எக்ஸாம்பிள் ஃபார் கேரக்டர்ஸ், ஒரே ஒரு கேரக்டர் தான் வந்து சொல்லுவோம். இதே மாதிரி குரூப் ஆஃப் கேரக்டர்ஸ் தான் வந்து ஸ்ட்ரிங். உதாரணத்துக்கு ஒருத்தரோட நேமு இந்த மாதிரிலாம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங்கு. கேரக்டர் வந்து கொடுத்துட்றேன். புரியல அப்படின்னா நீங்கள் வந்து டேட்டா டைப்ஸ் அப்படிங்கிற மீதி வீடியோஸ்லாம் பார்த்துக்குவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து இந்த பாக்ஸுக்கு வந்து என்ன மீனிங் அப்படின்னா அரே. நான் வந்து ஒரு 58 கொடுத்துறேன் அரே வந்து. ஸ்ட்ரிங் வந்து என்டர் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் வந்து ஸ்கேனஃப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கேனஃப் யூஸ் பண்ணிவிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா %s. ஏன்னா ஸ்ட்ரிங்கோட ஃபார்மட் ஸ்பெசிஃபையர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் வந்து எஸ் தான் வரும். ஸ்ட்ரிங்கோட ஃபார்மட் ஸ்பெசிஃபையர். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ் ஆஃப் வேரியபிள் நேம் வந்து ஏ, அதனால அட்ரஸ் ஆஃப் ஏன்னு வந்து நம்ம வந்து கொடுத்துட்டோம். இதை வந்து நான் பிரிண்ட்எஃப் வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன்.
ரன் பண்ணி பார்க்கலாம் அவுட்புட் வந்து வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இதில் நம்ம வந்து அரே வந்து எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா, ஏன்னா ஒரு ஸ்ட்ரிங் அப்படின்னு வரும்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேரக்டர்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கேரக்டர்ஸும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு தான் நம்ம வந்து அரேயில் வந்து கொடுக்குறோம். அரேயில் கொடுத்தா தான் ஸ்ட்ரிங் வந்து இதில் கரெக்டாக வேலை செய்யும், இல்லைன்னா வராது. இதுக்கும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அரே வந்து போடாமல் நீங்கள் கொடுக்காதீங்க. இதில் நான் வந்து என்னோட நேமே வந்து கொடுத்துட்றேன். entered the string wrong. என்னோட நேம் வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சு. entered the string wrong அப்படின்னு வந்துருச்சு என்னோட நேமு. ஸோ இதே மாதிரி நம்ம எதை வேணாலும் வந்து கொடுக்கலாம். இப்போ நான் வந்து இப்போ அப்போ ஸ்பேஸ் விட்டு கொடுத்தா என்ன வருது? ஹலோ தனியாக வேர்ல்டு தனியாக ஸ்பேஸ் விட்டு கொடுத்துட்டோம். இப்போ பார்க்கலாம், நமக்கு வந்து ஹலோ தான் வரும். இதே சேர்த்து கொடுத்தா ஸ்பேஸ் விட்டு கொடுத்தாலும் ஒரே ஒரு லைன் தான் வருது ஸ்ட்ரிங்கில். இதுதான் வந்து ஸ்ட்ரிங்கோட பேசிக்ஸ். ஸ்ட்ரிங்குனாலே வந்து இதுதான் இந்த கான்செப்ட் தான். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து கிளியர் பண்ணுறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.